தம்பி, மாமா. என் பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருக்க ஒரே காரணத்துக்காக எங்கள் எல்லாருக்கும் ஒன்று பிடிச்சிடாது. இந்த வீட்டுக்கு நீ மருமனா வரணும்னா சில பல கண்டிஷன்ஸ் இருக்கு. அதில் முதல் கண்டிஷன், தம்மு அடிக்கக்கூடாது, சரக்கு குடிக்கவே கூடாது, கஞ்சா இழுக்கவே கூடாது. அம்மா, டீ கூட குடிக்க மாட்டேன். தெரியும், பொண்ணு சொன்னான். மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது, பால் வடிகிற மாதிரி தான் இருக்கு. அதுக்காக நான் உன்னை நம்புறேன் நீ நினச்சிடக்கூடாது. இங்கே தானே இருப்ப, 2 மாதம் போட்டோம் பார்க்கலாம். மாமா, தான் நம்பி இருக்கேன். நான் மச்சான் கால் பண்ணேன், எமர்ஜென்சியா? ஏய் இல்ல மாமே, மச்சான் அப்பா ஃபோன் பண்ணான். லைட்டா புஷ்டாம் போல. வா ஒரு கட்டிங் ஷாப் பேசலாம். இப்ப எப்படிடா? ஏய் மச்சான், மச்சான் புஷ்டம் மஜாவா புஷ்டம். எலெக்ஷன் டைம்ல கிடைக்கிறதே கஷ்டம், கூட்டத்துல பூந்து விடுற மாதிரி புஷ்டம். ஆளுக்கு ஒரு கட்டிங்கை போட்டு சும்மா டான்ஸை போடுவோம் கை. இப்பதான் மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அந்த ஆளு ஏரியாவுக்கு ஒருத்தனை போட்டு வாட்ச் அவுட்னு இருக்காரு. இந்த நேரம் நான் குடிச்சேன்னு வச்சுக்கோ, என் அஞ்சலை என்னை விட்டு போயிட்டு வாடா. டேய் அஞ்சல, ஏய் என்னடா அஞ்சல கெஞ்சலண்ணா வர. மச்சான், இந்த மாதிரி விஷயம் பார்த்தலாம் கட்டிங் போட்டுன்னு பேசினாதான் சால்வ் ஆகும். என்ன பண்ற? டேய் டேய், உனக்கு பொண்ணு கிடைக்கலனா நான் குடிக்க கூடாதா? இப்ப என்ன பண்ணுவேன்னு தெரியாது, எனக்கு சரக்கு வேணும். நான் பார்த்தாடா மச்சாவா. டேய், இப்ப மொட்டை சரக்கு வாங்கி தரலன்னு வச்சுக்கோ, மிருதன் பத்துல வர சாம்பி மாதிரி உன்னை கச்சே சாப்பிட்டுருவான். வா. ஏய், ஏதோ உங்க மாமனார் யோகியன்னு சொன்னா என்ன நான் பண்றான்?